9th இல்லாமல் தள்ளி போகிறதுக்கான ஒரு பேட்டர்ன் தான் வந்து தெரியுது. ஓகேவா, இதுதான் வந்து ஜனநாயகம் படம் தள்ளி போச்சுங்க. இதனால் நிறைய பேர் மனம் வெந்து போய் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸு எல்லாம் இதை பற்றி தான் பேசிட்டு கிடக்குறாங்க. 2024 அமரன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 24 பேருக்கு மேலே கேஸை போட்டாங்க. கேஸை போட்டு படம் தள்ளி போய் 100 நாள் ஓடிச்சு. ஏன்னா படம் சூப்பர் படம். பாவத் கேசரி மாதிரி ரீமேக் எடுத்துகிட்டு சிம்பிளாக நடிச்சுட்டு போகிறேன். அவர் அஜித்குமார் வந்து இங்கிலீஷ் படம் ரீமேக் எடுக்கிறேன், நான் இங்கே ரீமேக் எடுத்துகிட்டு போகிறேன், சிம்பிளாக நடிச்சுட்டு போகிறேன். ஆனால் எனக்கு 275 கோடி கொடுத்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் பண்ணிவிட்டு அந்த நெல்லை வந்து அந்த பயிரை வந்து ஒரு ஷெட்டில் வைக்கணும், அதுக்கெல்லாம் வந்து இம்மீடியட்டாக வந்து போராடலாம் மாட்டாங்க. விஜய் மனசு வலிக்குதுன்னா போராடிடுவாங்க. 42 பேர் இறந்து போனது கூட இப்படிலாம் இன்ஃப்ளூயன்சஸ் போராடி இருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து கொலை பண்ணி அதை ஜனநாயகத்தில் ஷூட்டிங்கில் போட்டிருக்கிறத கூட நம்ம வந்து போராடலாம் கூடாது. ஆனால் விஜய் மனசு வந்து போயிடக்கூடாது. பாவம்ல.